வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவிலும் திரைப்படத்துறையிலே எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என நான் எடுத்த அந்த முயற்சிகள், அனுபவங்கள் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். சென்ற பதிவிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையிலே நான் கால் ஊன்றி எனது கனவை நனவாக்க தந்த அந்த சந்தர்ப்பம் பற்றி சொல்லியிருந்தேன். அடையாறு திரைப்படக் கல்லூரியின் தொலைக்காட்சி பிரிவிலே அங்கு இருந்த மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவர் எனக்கு கொடுத்திருந்தார். அதன் காரணமாக அடையாறு திரைப்படக் கல்லூரிக்கு என்னை அழைத்து சென்ற முதல்வர் அமிர்தலிங்கம், எனது தம்பி ஆகியோருடன் நான் சென்ற பொழுது அங்கு அடுத்த வருடத்திற்கான பாடத்திட்ட ஆலோசனை சந்திப்பு ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அவர்களிலே அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சிலர் இருந்தார்கள். முக்கியமாக அம்மா MN ராஜம் அவர்கள். பாசமலர் திரைப்படத்திலே நடிகர் திலகத்தின் மனைவியாக நடித்த MN ராஜம் அம்மா அவர்கள் அங்கு பயின்று கொண்டிருந்த மாணவர்களுக்கு நடிப்பு கலை பற்றி கற்று தந்து கொண்டிருந்தார். மேலும் ஞானசேகரன், லோகநாதன், ஸ்ரீதரன் என்று சொல்லி எனக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள். ஞானசேகரன் அவர்கள் எனக்கு பிடித்தமான திரைப்படம் அவள் அப்படித்தான், அந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக கடமையாற்றியதன் காரணமாக விருதுகள் கூட பெற்றிருந்தார். ஞானசேகரன் நட்பு இன்று வரை தொடர்கின்றது. ஞானசேகரன் அன்று மாணவர்களுக்கு ஒளிப்பதிவு துறை பற்றி பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். மற்றவர் லோகநாதன் அவர்கள் ஒலி அமைப்பு, ஒலிப்பதிவு போன்ற சவுண்ட் இன்ஜினியரிங் என்ற பகுதிக்கு பொறுப்பாக மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். மற்றவர் ஸ்ரீதரன் என்று சொல்லி டெல்லி தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலே பணியாற்றி கொண்டிருந்தவர். அடையாறு திரைப்படக் கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த தொலைக்காட்சி பிரிவில் மாணவர்களுக்கு தொலைக்காட்சியை பற்றிய பயிற்றுனராகவும் அங்கு வந்திருந்தார். இப்படியாக எங்களது வாழ்க்கை ஆரம்பித்தது. நத்தார், புது வருடம் போன்ற அந்த கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருந்ததால் மாணவர்கள் அங்கு வருகை தருவது குறைவாக இருந்தது. ஆனாலும் இடையிடையே பல மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களை சந்தித்து நலம் விசாரிக்க வந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் ஒருவர் எனது கவனத்தை ஈர்த்தார். அவர் யாரெனில், இன்று தமிழ் திரையுலகிலே பிரபலமாக இருக்கின்ற ராஜீவ் மேனன் அவர்கள். அன்று அவர் ஞானசேகரன் அவர்களிடம் ஒளிப்பதிவுத்துறை பற்றி பாடம் கற்றுக்கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் ராஜீவ் மேனன் அவர்களிடம், உங்களுக்கு நடிப்பதில் ஆர்வம் இல்லையா என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், தனக்கு திரைக்கு பின்னால் இருந்து அந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்பதுதான் தனது கனவு என்று சொல்லி சொன்னார். நான் அன்று கணித்தது அவர் ஒரு நல்ல நடிகராக வரக்கூடிய தகுதி இருக்கும் என்று சொல்லி நான் கணித்தது சரிதான் என்பதை அண்மையில் வெளிவந்த விடுதலை திரைப்படத்திலே அவர் ஒரு முதன்மை செயலாளராக நடித்திருந்தார். அது எனக்கு இன்று கூட மகிழ்ச்சியை தருகின்றது. அப்படி அங்கு வந்து சென்றவர்களில் எனக்கு அறிமுகமானார் அருண்மொழி. நான் திரைப்படத்துறையில் எனது முயற்சிகளை தொடர்ந்து எடுப்பது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு நடைபெற்று கொண்டிருந்த சகல விடயங்களையும் காலத்துக்கு காலம் நான் சென்னை செல்லும் பொழுது எனக்கு எடுத்து சொல்லி நான் முடிவை எந்த வகையில் எடுக்க வேண்டும் என்பதற்கு உதவியாக இருந்தவர் காலம் சென்ற அருண்மொழி அவர்கள். வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணம் எந்த அளவுக்கு திரைப்படம் எடுப்பதையே மிகவும் கடினமான ஒரு காரியமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்பது போன்ற விடயங்களை எடுத்து சொல்லி அங்கலாய்ப்பார். தமிழகத்திலே திரைப்படத்துறையிலே எனது முயற்சிகளை முன்னெடுப்பதற்கு வேண்டிய தகவல்களை எனக்கு தந்து கொண்டிருந்தவர் அருண்மொழி. மற்றவர் லண்டனிலே ரோஹான் மாணிக்க வாசகர் என்று சொல்லி முதல் ஒரு பதிவிலே அவர் பற்றி கூறியிருக்கின்றேன். பிற்காலத்திலே ரோஹான் மாணிக்க வாசகர் அவர்கள் ஐங்கரன் இன்டர்நேஷனல் என்று சொல்லி ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரராக இருந்திருக்கின்றார். அந்த இருவரும் தான் நான் திரைப்படத்துறையில் எனது முயற்சிகளை எடுத்து எனது முயற்சியையும் காலத்தையும் நேரத்தையும் எந்த வகையிலே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சரியான தகவல்களை தந்து உதவினார்கள் என்று சொல்லி நான் இன்று கூட அவர்களுக்கு நன்றியாக எண்ணிக்கொள்வதுண்டு. ஏனெனில் வாழ்க்கையில் எங்களுக்கு உதவியவர்களை
நாங்கள் நன்றியுடன் நினைத்து பார்ப்பதும் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பதும் தான் வாழ்க்கையிலே உண்மையான மகிழ்ச்சியை தருகின்றது என்ற உண்மையையும் அறிந்திருப்பதால் எனது வாழ்க்கையை கூட அந்த வகையில் தான் நான் அமைத்து கொண்டிருக்கின்றேன். இன்று எனது முயற்சியின் பலனாக நான் தமிழ் திரைப்படத்துறையிலே எண்ணியதை சாதிக்க முடியாவிட்டாலும் எனது முயற்சிகள் கடின உழைப்புக்கான அந்த பலாபலன்களை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். அதில் முக்கியமானது மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான். அதுபோல்தான் பரஞ்சி பார்வைகளை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் கூட உங்களது வாழ்க்கையை, உங்களது சாதாரண வாழ்க்கை என்று கூட நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். எனது வாழ்க்கையும் ஒரு சாதாரண வாழ்க்கை தான். அதை நீங்கள் மிகவும் கிடைத்த இந்த அரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவியவர்களை நன்றியுடன் நினைவு கூறுங்கள். அந்த வகையில் நீங்கள் நடப்பதுதான் நல்ல ஊழ்வினையை உங்களுக்கு உண்டாக்கி தரும். அடுத்த பிறவிகளில் கூட உங்கள் வாழ்க்கை இன்னும் வெற்றி பெறும் என்பதற்கான வழியைத்தான், அந்த பாடங்களைத்தான் நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் தொலைக்காட்சி துறையிலே எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் தமிழ் திரைப்பட உலகிலும் எனக்கு அறிமுகங்கள் கிடைத்தன. நல்ல நடிகர்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அது பற்றி அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு எடுத்து வருவேன். அந்த வகையிலே எங்களது வாழ்க்கையை பற்றி எண்ணும் பொழுது எனது அனுபவத்தின்படி நாங்கள் எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும், எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்தாலும் அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருப்பது பிரபஞ்சம்தான் என்று நான் இன்று உணர்ந்திருக்கின்றேன். அந்த வாழ்க்கையை நான் அடைவதற்கு, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை அடைவதற்கு எடுத்த முயற்சிகளுக்கு கிடைத்த அந்த உதவிகளை, உதாரணமாக முகம் தெரியாத ஒருவன் லண்டனில் இருந்து அங்கு வந்திருக்கின்றான் என்று சொல்லி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதிலும் முக்கியமாக சங்கர் அல்லது சங்கரன் என்று எம்ஜிஆரின் உதவியாளராக இருந்தவர் கூட அத்தனை பேர் மத்தியிலும் எனக்கு உதவ வேண்டும் என்று எண்ணி மக்கள் திலகத்துடன் கலந்து பேசி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு வழிகாட்டிய அந்த 2 உள்ளங்களை கூட நான் எண்ணி பார்த்து நன்றி சொல்வதுண்டு. அப்படி நாங்கள் நன்றி சொல்லும் பட்சத்தில்தான் எங்களது வாழ்க்கையும் இன்பமாக அமையும் என்பதுதான் உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இதுவரை நேரமும் எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்க நன்றியை கூறி, தமிழ் திரையுலகில் நான் கனவு கண்ட அந்த திரையுலகில் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் பற்றி அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.